அண்மைச் செய்தி. திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு கரிகாலன் என்ற நபர் தீக்குளித்துள்ளார். தீக்குளித்த கரிகாலன் என்பவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீக்குளித்தவரின் உடல்நிலை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என கூறி மருத்துவமனை நிலைய மருத்துவ அலுவலர் கூறியுள்ளனர். செய்தியாளர்கள் கேள்விக்கு அலட்சியமாக பதில் அளித்துள்ளனர். அதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு கரிகாலன் என்ற நபர் தீக்குளித்துள்ளார். தீக்குளித்த கரிகாலன் என்பவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீக்குளித்தவரின் உடல்நிலை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என மருத்துவமனை நிலைய மருத்துவ அலுவலர் கூறியுள்ளார். செய்தியாளர் கேள்விக்கு அலட்சியமாக மருத்துவ அலுவலர் பதில் கூறியதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு கரிகாலன் என்ற நபர் தீக்குளித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை திருவாரூர் செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், எதன் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலிருந்து 1997ஆம் ஆண்டு திருவாரூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டாங்க. ஆனால் திருவாரூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டு 10 வருஷத்துக்கும் மேலாக திருவாரூர் மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி அமைக்கவே இல்லை. 2010ஆம் ஆண்டு முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல தான் திருவாரூருக்கு தனி மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டது. இந்த மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டதால மாவட்டம் மட்டுமல்லாது பக்கத்துல இருக்கிற நாகப்பட்டினம், பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்கால், அங்கேருந்து கூட தினமும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் முன்பு 2 தரப்புக்கு சண்டை ஏற்பட்டுச்சு. இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக சேமங்கலம் பகுதியை சேர்ந்த கரிகால சோழன் அப்படிங்கிறவர் வந்திருக்காங்க. ஆனா அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தான் வச்சிருந்த பெட்ரோலால் எடுத்து அவர் மேல ஊத்திக்கிட்டு தீ குளிச்சிட்டாங்க. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் உடனே மீட்டு திருவாரூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இப்போ அங்க கரிகால சோழன் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வராங்க. அவரோட சிகிச்சை குறித்து நம்ம திருவாரூர் மருத்துவமனை நிலைய மருத்துவ அலுவலர், அதாவது ஆர்எம்ஓன்னு சொல்ற ஆர்எம்ஓ ராமச்சந்திரன் அவர்கிட்ட நம்ம கேட்டோம். ஏன்னா அவருக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. தீக்காயம் 50% தீக்காயமா, இல்ல 60 இல்ல 80% தீக்காயம் ஏற்பட்டிருக்கா, அவர் உடல்நிலை எப்படி இருக்கு என்னங்கிறத நம்ம கேட்டோம். அது கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரோட சம்பவம் நடைபெற்றதாக எனக்கு தெரியல. அப்படி ஒரு கரிகால சோழங்கிறவங்க தீக்காயம் ஏற்பட்டு நம்ம மெடிக்கல் காலேஜ் அட்மிட் ஆயிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இது சம்பந்தமான ஐடியாவே எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. திரும்பவும் நம்ம கேட்டோம், சார் நீங்க தான் சார் இப்போ இப்ப திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற பேஷண்ட் யார் யார் வர்றாங்க, அவங்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவு அனுமதிக்கிறாங்களா, இல்ல அவங்களுக்கு வேற என்ன மாதிரி சிகிச்சை தேவைப்படுது, இல்ல உயர் சிகிச்சைக்காக வேற மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பணுமா, அதாவது தஞ்சாவூருக்கு அனுப்பணுமா, இல்ல திருச்சிக்கு அனுப்பணுமா, இப்படி ஒட்டுமொத்த மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தையே நீங்க தான் கவனிக்கணும். நீங்க சொல்றதை வச்சுதான் மருத்துவக் கல்லூரி முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரு. ஆனா நீங்க இப்படி சம்பவம் நடக்கவே இல்லையே, அப்படி சம்பவம் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, இது சம்பந்தமா என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியல சார், இது சம்பந்தமான எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை அப்படின்னு தகவல் சொல்லிட்டு போன வச்சுட்டாங்க. இவரோட ஆரம்போட இந்த தகவல் குறித்து நம்ம திருவாரூர் மருத்துவக் கல்லூரி முதல்வர்கிட்ட கேட்கறதுக்காக பல முறை முயற்சி செய்தும் நம்ம திருவாரூர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் நமக்கு பதிலளிக்க மறுத்து விட்டார். கற்பகம், இப்போ மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் உடனடியா துரித நடவடிக்கை மேற்கொண்டு மருத்துவக் கல்லூரி நடைமுறையை மாற்றிவிட்டு முழுமையாக மக்களுக்கு சேவை செய்யும் நடைமுறையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திருவாரூர் மக்கள் இப்போ மருத்துவத்துறை அமைச்சரா இருக்கிற அருண்ராஜுக்கு கோரிக்கை விடுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட மருத்துவமனை பொதுமக்களுக்கு பல்வேறு வகையிலும் உதவிகரமா இருந்தது. இப்போ தேவைக்கு ஆட்சி அமைச்ச பிறகு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில பல கட்ட முறைகள் நடைபெறுவதாகவும், இது அதிகாரிகள் யாருமே கண்டுகொள்ளாம இருக்கிறதாகவும் பொதுமக்கள் தினந்தோறும் புகார் அளிச்சுட்டே வராங்க. இப்ப இன்னைக்கு கூட என்னன்னா பாதுகாப்பு குறைபாடு சொல்லிட்டு மருத்துவ பணியாளர்கள் ஒரு 20க்கும் மேற்பட்டோர் சாலை மேல போறது ஈடுபட்டாங்க. இது குறித்து நம்ம தகவல் கேட்க முயன்ற போதும் நமக்கு தகவல் அளிக்க மருத்துவ நிர்வாகம் மறுத்து வருகிறது. உடனடியாக தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இந்த சம்பவத்தை நேரடியாக தலையிட்டு தீர்க்க வேண்டும் என திருவாரூர் மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.